ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம், வாழைக்காய் உருண்டை குழம்பு தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாழைக்காய் உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக குக்கரில் தண்ணி வச்சு அதில் ஒரு 5 வாழைக்காவை, சின்ன வாழைக்காய், அதனால் நான் 5 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 5 வாழைக்காய் நறுக்கி போடுறேன். தண்ணியில் கொஞ்சோன்னு ஆயில் விட்டுக்கிட்டேன், ஏன்னா அந்த வாழைக்காய் கரை வராமல் இருக்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். இப்போ நான் குக்கரை மூடி தேவையான அளவு விசில் விட்டுக்கிறேன். அடுத்ததான் அந்த குக்கர் வாழைக்காய் வேகிற கேப்பில் நான் 2 தக்காளி 2 வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. இந்த வாழைக்காவோட தோலெல்லாம் நீக்கிட்டு நான் வாழைக்காவை ஒரு கிண்ணியில் போட்டு பொட்டேட்டோ மேஷரை வச்சு நல்லா வாழைக்காவை மசிச்சுக்கிறேன். நல்லா மசித்த பிறகு நான் இப்போ அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். காரம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்றப்பல போட்டுக்கலாம். அடுத்ததாக கடலை மாவு போட்டுக்கிறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் இதில் 2லேருந்து 2.5 ஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கிறேன். இது நான் எதுக்கு போடுறேன்னா, அந்த வாழைக்காய் பிசு பிசுன்னு இருக்கும், உருட்ட முடியாது, அதுக்காக நான் இதை போட்டுக்கிறேன். கூடவே தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். நான் சின்ன குட்டி ஸ்பூனு, அதனால் அது 1 ஸ்பூன் அளவுக்கு தெரியுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ உருண்டையாக எடுத்து வச்சுட்டேன். உருட்டை உங்களுக்கு வரலன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை விட்டிங்கன்னா சூப்பராக உருட்டிடலாம். நான் இப்போ இந்த உருட்டின உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் வாழைக்காய் வச்ச அதே குக்கர்லேயே எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நான் உருட்டின வாழைக்காய் உருண்டைங்களை போட்டுக்கிறேன். பார்த்து மெதுவாக போடணும். போட்ட உடனே கிளறக்கூடாது. நல்லா வெந்த பிறகு தான் நம்ம இது பண்ணணும். அதே சமயம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வாழைக்காய் வெளியில் வெந்திருக்கும், உள்ளே ஒரு மாதிரி மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நம்ம இந்த வாழைக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைக்காய் உருண்டைகளை நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதே குக்கரில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அந்த எண்ணெயில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கொஞ்சோண்டு பட்டை போட்டுக்கிறேன். இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நான் இதில் ஒரு ஸ்பூன் கிட்டக்க கடலை மாவு போட்டுக்கிறேன். கடலை மாவு ஏன் போடுறேன்னா, அப்போ தான் அந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வரும். அதுக்காக தான் அந்த கடலை மாவு நான் போட்டுக்கிறேன். கடலை மாவு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அது நல்லா எண்ணெயிலே வெந்துடும். நல்லா கலக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி அந்த கலவையை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயம் வதங்குற மட்டும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டக்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற மட்டும் நல்லாவே வதக்கிக்கலாம்.
இப்போது நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். மல்லித்தூடையில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். போட்டு நல்லா இந்த தூள் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். நான் தண்ணி ரொம்ப ஊற்றலை, ஒரு 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிற மட்டும் இதை நம்ம கொஞ்சம் கலக்கிக்கிட்டே இருப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்றேன். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்றேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கிட்டத்தட்ட. அங்கே பாருங்கள், கலரே மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நான் மூடி போட்டுடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கலந்து விட்டுட்டு நம்ம பொரித்து வச்ச உருண்டைகளை போட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் எதுவும் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் பொரித்து வச்ச வாழைக்காய் உருண்டை எல்லாத்தையும் குழம்புல போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குழம்ப கொதிக்க விடலாம். அந்த குழம்பும் அந்த வாழைக்காவும் மிக்ஸ் ஆகணும். அதனால் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மல்லித்தலை இருந்தால் துவிக்கலாம். சூப்பரான உருண்டை குழம்பு தயார். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.